மேலறை தியானம் செப்டம்பர் மாதம் 12ஆம் திகதி 2025ஆம் ஆண்டு. எழுதியிருப்பவர் மிட்சி பியர்ஸ், ஜார்ஜியா, USA. தலைப்பு சரியான நேரம். வாசிக்க வேண்டிய வேத பகுதி பிரசங்கி 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் தொடங்கி 8ஆம் வசனம் வரை. இன்றைய நாளுக்குரிய தியான வசனம் பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். வசந்த காலம் ஆரம்பிக்கிறது. புதிய செடிகள் வளர்வதை பார்ப்பது மகிழ்ச்சியாக இருக்கும். பல வருடங்கள் வெறுமையாக இருந்த எனது வீட்டு முற்றத்தில் புல் முளைத்தது. ஆச்சரியமாக இருந்தது. ஆனாலும் அதை ஒரு அழகிய புத்தரையாக மாற்ற விரும்பினேன். அதை செய்யும் ஒருவரிடம் அதை ஒப்புக்கொடுத்தேன். இன்னும் சிறிது காலம் அவை வளர்ந்த பின்னர்தான் அதை வெட்டலாம் என்றார். புல்லின் வேர் பலனடைய காலம் தேவை என்றார். 2 வாரங்களின் பின் மற்றவர்களின் முற்றத்துடன் ஒப்பிட்ட போது எனது முற்றம் காடு போல இருந்தது. நான் பொறுமை இழந்தேன். ஆனால் நம்பிக்கையுடன் பொறுமையாயிருக்கும்படி கடவுள் ஞாபகப்படுத்தினார். காடு போல இருப்பது அழகாக மாறுவதற்கு கடவுள் நேரம் குறித்திருக்கிறார். சரியான காலத்தில் புல் வெட்டப்பட்டு அழகான முற்றமாக மாற்றப்பட்டது. இன்று கடவுளுடைய நேரத்துக்காக பொறுமையுடன் காத்திருக்கும்படி மற்றவர்களுக்கு சொல்லுகிறேன். குழப்பம் என்று நாம் நினைப்பதை கடவுள் அழகாக மாற்றுவார். எமது சவால்களை அறிந்திருக்கும் கடவுள் அவற்றை மேற்கொள்ளும் திட்டத்தை ஏற்கனவே நமக்காக தயார்படுத்தி இருப்பார். நாம் ஜெபித்து பொறுமையுடன் காத்திருப்பதே நாம் செய்ய வேண்டிய வேலை. ஜெபம். பரலோக தகப்பனே, நாங்கள் எதிர்கொள்ளும் கஷ்டமான காலங்களில் உங்கள் வழிநடத்தலுக்காக பொறுமையாக காத்திருக்க உதவி செய்யுங்கள். இயேசுவின் நாமத்தில் ஆமேன். இன்றைய நாளுக்குரிய சிந்தனை. அமர்ந்திருந்து நானே தேவனென்று அறிந்து கொள்ளுங்கள். 46ஆம் சங்கீதம் 10ஆம் வசனம். கர்த்தருடைய அன்பும் இரக்கமும் அவருடைய பிரசன்னமும் இந்த நாளில் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக.